இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் உங்களுக்கு தாலி கட்டினேன். நான் தான் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் உங்களை தப்பா பேசினாதானே நீங்க வருத்தப்படணும். என் ஃபேமிலி பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல மேடம். அவங்க அப்படிதான் மேடம் பேசுவாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்க மேம். நடக்கும் மேடம், நம்பிக்கையா இருங்க. வேற என்ன? என்ன மேடம் நீங்க என்கிட்ட இப்படி எடுத்தறிஞ்சு பேசினா எப்படி? வெற்றி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்விட்ச் போட்ட மாதிரி கோவமாவும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா நார்மலா இருக்கிற மாதிரி எந்த மனுஷனாலையும் மாற முடியாது. வீட்டுக்குள்ளே நான் அவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க. உடனே அதை நான் தூக்கி போட்டுட்டு நார்மலா பேசணும்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்படி இல்ல மேடம், நீங்க இப்படி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இப்படி இருக்கிறத தியா பார்த்தா அவ எவ்வளவு வருத்தப்படுவா. நமக்கு 1000 கஷ்டங்கள் வரும் மேடம். ஆனா குழந்தை முன்னாடி அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு நாம சிரிப்போம்ல, அந்த மாதிரி சிரிக்கலாம்ல. அது நானும் குழந்தைதான் மேடம். ஆனா என்ன, கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. வா, இதுதான் மேடம், இதுதான் வேணும். நீங்க இப்படி இருக்கிறதா என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். வெற்றி, சமீப காலமா உங்களை ஒரு மாசா பார்த்துட்டுனா, அதனால இந்த மாதிரி சோகமா பார்க்க எனக்கு பிடிக்கல மேம். என்ன ஒரு மாதிரி போர் அடிக்குது மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஓகே? என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேடம், அதுவும் ஆடி வெள்ளி மேம். மங்களகரமான நாள் இல்ல? அதான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே பூஜை ரூமையும் கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க மேம். காஃபி ரெடியா இருக்கு, டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன். தியா பாப்பாக்கு லஞ்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன் மேம். தியா குட்டி வாங்க, நாம குளிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம் வாங்க. அத நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும் மேடம், நானே தியாவுக்கு குளிப்பாட்டி விடுறேன். அப்படியே உங்களையும் கூட. இப்படி இவகிட்ட மட்டையா மயங்கிட்டானே, அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்கானே தெரியல. எப்படியாவது இவங்களை பிரிச்சு வீட்டை விட்டு துரத்துறான்னு பார்த்தா நாளுக்கு நாள் இவங்களோட பாண்டிங் அதிகமாயிட்டே இருக்கே. இதுங்கள தலையெழுத்து. அந்த வெற்றிய துளசியும் அப்படியே கொஞ்சம் கொலாவறாங்க திவ்யா. அத பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. அந்த இடத்துல நீதானே திவ்யா இருக்கணும். நீதான் அந்த வாழ்க்கைய வாழ்ந்திருக்கணும். ஓ வாழ்க்கைய கெடுத்துட்டு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? என்னால எதுவுமே பண்ண முடியல திவ்யா. திவ்யா, நாம உடனே ஏதாச்சும் பண்ணணும். அந்த வெற்றி அசிங்கமா கேவலப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த துளசி அவ முகத்திலேயே முழிக்க கூடாது. அவளை மொத்தமா தலை முழுகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். வெற்றி பேரை கெடுக்க, அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன். சீக்கிரமே அதுக்கு ஒரு நல்ல பிளானா பண்றேன். ரோஜா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கும் சொல்லி வச்ச மாதிரி உன்னை மட்டும் ரொம்ப பிடிக்குது ஏன்? இந்த ஜென்மத்துல நான் ஒரு மனுஷனா பிறந்ததுக்கு பதிலா உன்ன மாதிரி ஒரு ரோஜாவா பிறந்திருந்தா கூட என் துளசி தலையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு செத்து போயிருப்பேன். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் இல்ல. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். உன்னை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு இப்பதானே சொன்ன. இப்போ உன்னை என் பொண்டாட்டி கையில கொடுத்த உடனே
என் லவ் மொத்தத்தையும் என் பொண்டாட்டிக்கு நீ புரிய வைக்கிற. ஓகே மேடம் 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 மேம் 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 ப்ளீஸ் மேம். எதுக்கு வெற்றி, எதுக்கு என் பின்னாடி இப்படி வந்துட்டு இருக்கீங்க? என்ன மேம், நான் உங்களை ஈவ் டீசிங் பண்ணவா வரேன்? நான் உங்க புருஷன். ஒரு பொண்டாட்டி பின்னாடி ஒரு புருஷன் வரக்கூடாதா? வெற்றி இப்படி பண்ணா பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? மேடம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க மேடம். என்ன பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணவே தெரியாத அப்பாவின்னு நினைப்பாங்க. மேடம் நீங்க முறைச்சாலும் அதுதானே உண்மை. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக காலங்காத்தாலேயே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா ரோஜா பூவெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மேம். இது ஃப்ரெஷ் ரோஸ். மேடம் இந்த ரோஸ் உங்க காலில் விழுந்து சல்யூட் பண்ணி உங்க காலை புடிச்சு என் காதலை ஏத்துக்க சொல்லி சொல்லுது மேடம். உங்களுக்கு என்னதான் வேணும் இப்போ? இந்த ரோஸை வாங்கிக்கோங்க மேம். அப்படியே என் காதலையும் ஏத்துக்கோங்க மேம். I love you, ma'am. கதிரு, டேய் கதிரு, என்னங்க கதிரு. அப்பா இந்தாங்க. சொல்லுங்கப்பா. என்னடா இன்னைக்கு ப்ரோகிராம்? அப்பா, போன ஆட்சியில கட்டின பழைய பஞ்சாயத்து பில்டிங்க அது இன்னைக்கு நீங்க தான் ஓபன் பண்ணி வைக்க போறீங்க. ஆட்சியே மாறிடுச்சு. இன்னும் என்னடா அவங்க போன ஆட்சியில கட்டின பில்டிங், அது நம்ம ஆட்சியில கட்டினது. புரியுதா? சரிங்கப்பா. ஈஸ்வரமூர்த்தி ஐயா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஐயா இருக்காங்களாம்மா? இருக்காரு. ஐயாவை பார்க்கணும். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம், நான் அழைச்சிட்டு வரேன். சரி. உட்காருங்க. இதெல்லாம் அரசியல்டா, எப்போதான் தெரிஞ்சுக்க புரியும். சாரிப்பா. சாரி ஒன்னு சொல்லிக்கிட்டு. மாமா, ம் உங்களை பாக்குறதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. ம்